ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். பிரச்சனையை கண்டு ஓடாதே, துணிந்து நில். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அந்த டைமில் பல அனுபவங்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த அனுபவங்கள் தான் நம்மளை வந்து கல்லாக இருக்கிற நம்மளை வந்து சிலையாக அப்படியே செதுக்கிக்கிட்டே வரும். ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு உளியில் அடித்ததுக்கு சமானம். சரிங்களா? அந்த உளியில் கொத்துனதுக்கு சமானம் கல்லை. அப்போது அந்த துன்பம் என்கின்ற அந்த அனுபவமே அந்த கல்லாக இருக்கிற நம்மளை வந்து அப்படியே செதுக்கி 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 நம்மளை சிலையாக அப்படியே ஆக்கிடும். ஆகையினால துன்பம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சின்னு வைங்களேன், அது மூலியமா பகவான் என்ன சொல்கிறார் அதை தான் கவனிக்கணும். அப்போது அதில் பல அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வாழ்க்கை என்பதே அனுபவம்தான். பல அனுபவங்களை தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கணும். எல்லாமே கற்றுக்கிட்டோமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு அனுபவத்துலேயும் ஒவ்வொன்றை பகவான் உணர்த்திக்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் இல்லையா? அதில் பல அனுபவத்தை தாண்டி 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 நாம் போய்கிட்டே இருக்கணும். அப்போது பகவான் பின்னாடியே போய்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், எதுக்குமே கவலைப்படாமல் நம்ம இவன் அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு போனால் எப்படி போவோம்? அப்பா அம்மா வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு போவோம் இல்லைங்களா? அவங்க பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் நாங்கள் வந்து அதோட கவனிப்போமா இல்லை பாதியை கவனிப்போமா, எதுவுமே பார்க்க மாட்டோமே. அவங்க கையை மட்டும் பிடிச்சிட்டு இருப்போம், நாம் போய்கிட்டே இருப்போம். நம்மளை அவங்க பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இல்லைங்களா? அதே போல் நாம் பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கும்போது நம் வாழ்க்கை என்கின்ற அந்த பயணத்தில் எதுக்குமே நாம் கவலைப்பட தேவையில்லை. பகவானே வந்து எல்லா டைம்லேயுமே நம்மளை அதிலேருந்து எப்படி கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? அதனால தான் சரணாகதி அடைதல் என்பது மிக மிக அவசியம். சரணாகதி அடைஞ்சிடணும். பகவான் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்பா நீயே வழி நடத்தப்பா அப்படின்னு விட்டுடணும். அப்படின்னு விடும்போது தான் பகவானோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நாம் அப்படி விடுவோம்மா? இல்லையே. நம்மளுக்கு எது கிடைக்கலையோ அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கொண்டே இருக்கும் இல்லைங்களா? அவங்கெல்லாம் அப்படி வாழ்கிறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி வாழ்கிறாங்களே, நம்மளால் அப்படி முடியலையே அப்படின்னு எத்தனையோ நாள் நினச்சது உண்டு இல்லைங்களா? நினைக்காதவங்களே கிடையாது. அப்போது நம்மளுக்கு எது கிடைச்சதோ அவங்க எல்லாத்தோட அந்த கர்ம வினையும் ஒன்று தானா? இல்லையா? அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கர்ம வினை வேறு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு தக்கப்படி தானே நடக்கும். அப்போது நாம் இனிமே மேலும் மேலும் நாம் கர்மாவை சேர்த்து கொண்டே போகாமல் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிற கர்மாவை நாம் குறைச்சிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி தான் நாம் யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது பகவான் பாதத்தை பிடிக்கும்போது பகவான்கிட்ட கேட்கும்போது அதுக்குண்டான வழியை நம்மளுக்கு காட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்களேன், எவ்வளோதான் பயிற்சி பண்ணி நாம் மனதை அப்படியே அடக்கி வச்சுருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா உடனே மன அழுத்தம் ஆகுதா இல்லையா? ஆகுது தானே. அப்போ என்ன பண்ணணும்? தயவு பண்ணி மன அழுத்தமாக இருந்துச்சுன்னா ஏதாவது பகவானோட ஸ்பீச்சை போட்டு கேட்கும்போது சத்சங்கம் கேட்கும்போது மனமானது அப்படியே அமைதியாகிடும். காயப்பட்ட மனதிற்கு இனிய மருந்து சத்சங்கமே. அதை போட்டு கேட்கும்போது இப்போ எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், எத்தனையோ ஸ்பீச் இருக்கும். அதில் எல்லாம் வந்து எதை போட்டு கேட்கலான்னு நம்மளுக்கு தோணுதோ அதை நாம் டச் பண்ணி கேட்கும்போது நம் மனதில் என்ன அந்த கேள்வி இருக்கின்றதோ அதுக்குண்டான பதில் அதில் வந்துடும். அதுதான் அந்த பகவானோட வேலைன்றது. அதுதான் நம்ம பகவானை வேண்டிக்கிட்டே பார்ப்போம்.
பகவான்கிட்ட பேசிக்கிட்டே அதை பார்ப்போன்னு வைங்களேன், பார்த்துட்டு இருக்கோன்னு வைங்களேன். பார்த்துட்டு இருக்கும்போது நாம் என்ன மனக்கவலையில் இருக்கின்றோமோ, எந்த கொஸ்டின் உள்ளுக்குள்ளே இருக்கின்றதோ அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அதில் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? ஒன்று நியூஸ் பேப்பர் மூலிமாவோ நம்ம ரொம்ப பக்தியாக சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன். ஒன்று டிவி மூலியமாகவோ, இல்லை நியூஸ் பேப்பர் மூலியமாகவோ, இல்லை புக்ஸ் மூலியமாகவோ, இல்லை யார் மூலியமாகவோ, மற்றவர்கள் மூலியமாகவோ, இதுலையாச்சும் பகவான் நமக்கு உண்டான பதிலை சொல்லிடுவார். இப்போ ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கோன்னு வைங்களேன், அந்த ஃபோன் மூலியமாகவோ பகவானோட அந்த பதில் அதில் வந்துடும். நம்ம கவனிக்கணும். சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தை பேசும்போது நாம் நல்லா கவனிக்கணும். கவனிக்கும்போது நமக்கு உண்டான பதில் அவங்க மூலியமாக நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த பதிலை பகவான் சொல்லிடுவார். சரிங்களா? அப்போது யாருக்கிட்ட நாம் பேசும்போதும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். படித்தவங்களா, படிக்காதவங்களா, ஏழையா, பணக்காரனா, இந்த ஜாதியா, அந்த ஜாதியா, சின்ன குழந்தையா, பெரியவங்களா, இதெல்லாம் பார்க்க தேவையே இல்லை. நம்ம யார்கிட்ட பேசும்போதும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். நம்ம பகவானோட பாதத்தை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், நாம் பேசும்போதும் நம் மூலியமாக பகவானே பேசுவார். நம் கூட யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்க மூலியமாகவும் பகவானே பதில் சொல்லிடுவார். இது எல்லாம் நம்ம பக்தியாக இருக்கும்போது, பகவானே பிடிச்சிட்டு வேண்டிகிட்டு இருக்கும்போது, இது எல்லாமே அனுபவத்தில் நாம் ஒவ்வொன்றா உணர்ந்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே பகவானாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படி பகவானாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கோபம் என்பது வராது. எப்பயுமே அன்பு மட்டும்தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. எது நடந்தாலுமே, ஒரு சண்டை வந்தாலுமே அது எப்படி போய் முடியும்னா, நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல் அது ஒரு நன்மையில் தான் போய் முடியும். பகவானை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், என்ன ஒரு சண்டையோ ஒரு விவாதமோ நடந்தால் கூட அது எதில் போய் முடியும்னா அது ஒரு நன்மையில் தான் போய் முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? வாழ்க்கை என்பது பல அனுபவத்தை தாண்டி 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 போய்கிட்டே தான் இருக்கணும். டேக்கிட்டீஸாக எடுத்துண்டு எல்லாத்தையுமே டேக்கிட்டீஸாக எடுத்துண்டு மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், மனமானது பாதிக்கப்படாது. எனி டைம் மனதை அப்படி படப்படப்பாக வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே கத்திக்கிட்டே இருந்துட்டு நாம் நினைக்கிறத அப்படியே எல்லாமே நடந்துக்குவாங்களான்னா எப்படி நடந்துக்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்ம வினை என்பது இருக்கா இல்லையா? அதுக்குண்டானபடி தானே வாழ்க்கை அமையுது. அப்போது எல்லாத்துக்கிட்டையுமே நாம் எதிர்பார்க்குற மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியது, அவங்க அதுபடி நடந்துக்கலைன்னா டென்ஷனாக கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது, உடம்பு கெடுமா கெடாதா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னதான் நாம் பார்த்து 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 நல்ல சத்தான உணவாக சாப்பிட்டாலும், நல்ல பழமாகவே பழங்கள் அந்த பழம் இந்த பழம்னு எல்லா பழத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தாலும், எல்லாமே சாப்பிட்றோமே ஏன் ஜீரணம் ஆக மாட்டேங்குது, எதுக்கு அஜீரணம் வருதுன்னு சில பேர் கேட்பாங்க. எனி டைம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தாங்கன்னு வைங்களேன், ஜீரண உறுப்பு வேலை செய்யாது. மற்றவங்க மேலே கோபப்படுறது என்பது நமக்கு நாமே வைத்துக்கொள்கின்ற ஆப்பு. சரிங்களா? கோபப்படுறத முன்ன நிப்பாட்டணும். அது மூலிமா பாதிப்படைகிறது யாருன்னு கேட்டால் அவங்களான்னா இது கிடையாது, நாம தான். அப்போது கோபப்படலாமா? கோபப்படுறது மூலிமா நம்மளோட உடம்பு தான் பாதிக்கப்படுது, மனமும் பாதிக்கப்படுது. மனம் பாதிக்கப்படுச்சுனாலே உடம்பும் அதோடு சேர்ந்து பாதிக்கப்படும். சரிங்களா? கோபத்தை முதல்ல விடணும். கோபத்தை விட்டாலே உடம்பு ஆரோக்கியமாக ஆகிடும். நம்மளை நாம் திருத்திக்குவோமே, எல்லாத்தையும் திருத்திக்கிட்டே இருக்க முடியுமான்னா திருத்த முடியாது. காலம் பதில் சொல்லும் இல்லைங்களா? காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். பகவான் சொல்கிறத மட்டும் நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவோம். ஆகவே பகவான் சொல்கிறது எல்லாத்தையுமே நாம் கடைப்பிடிப்போம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம்.
விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.